சனிக்கிழமையும் அனுமனும் ஏன் சனி பகவான் அனுமனை கண்டு அஞ்சுகிறார்? வானத்தில் கருமேகங்களுக்கு நடுவே சனி பகவான் கம்பீரமாக தோன்றுகிறார். நவக்கிரகங்களில் சக்தி வாய்ந்தவர் சனி பகவான். யாராக இருந்தாலும் அவரது பார்வையில் இருந்து தப்ப முடியாது. ஆனால் ஒருவரைத் தவிர அனுமன் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் அவர் முன் வருகிறார். அனுமனே, உன் காலம் நெருங்கிவிட்டது. இன்று முதல் 7.5 ஆண்டுகள் உன் தலைமேல் நான் அமரப்போகிறேன் என்றார் சனி. அனுமன் புன்னகைத்து, சரி, தாராளமாக அமருங்கள் என்று கூறி தன் தலையை நீட்டுகிறார். சனி பகவான் அனுமனின் தலைமேல் அமர்கிறார். சனி அமர்ந்த அடுத்த நொடி அனுமன் பிரம்மாண்டமாக வளர்ந்து பாரமான மலைகளை தூக்கி தன் தலைமேல் வைத்து அழுத்தத் தொடங்கினார். சனி பகவான் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் கதறுகிறார். அனுமனின் வலிமையை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். வலி தாங்க முடியாமல் சனி பகவான் கெஞ்சினார், அனுமனே, என்னை விட்டுவிடு. இனி உன் பக்தர்களை நான் நெருங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அனுமன் அமைதியாகிறார். சனி பகவான் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறார். முடிவுரை: அன்று முதல் சனிக்கிழமை அனுமனை வழிபடுபவர்களை சனி பகவான் துன்புறுத்துவதில்லை. அதனால்தான் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு மிகவும் விசேஷமானது.